ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு மாதிரியாக வந்து செஞ்சுட்டு அதை வந்து உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 மந்த் என்னால் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கேட்டிருந்தேன், மணி சேவிங் சேலஞ்சு ஷேர் பண்ணணுமா, கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு மாதமும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. அதற்காக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மணி சேவிங் சேலஞ்சு எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து அடுப்படியில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு 4 மெத்தட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம்தான். பண்ண முடியாத எந்த ஒரு மணி சேவிங் சேலஞ்சும் நான் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை. ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் வந்து வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 மெத்தட் வந்து சொல்லியிருக்கிறேன். எதுக்காக வந்து 4 மெத்தட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வருமானம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களால் என்ன ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதத்தில் ஒரு 4 மெத்தட் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சேமிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலண்டர் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது தின சேமிப்பு. இப்போ நம்ம வந்து காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் இல்லைங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ வந்து 1ஆம் தேதி வருது அப்படின்னா ரூ. 1 போடலாம், 2ஆம் தேதி வருது அப்படின்னா ரூ. 2 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி காலண்டர் சேவிங் வந்து இந்த மாதம் தான் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து என்ன பெருசாக சேமிச்சிட முடியும் அப்படின்னு. இந்த ரூ. 1 ரூ. 2 சேமிக்க முடியாதவங்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், வியூவர்ஸாக இருக்கலாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதில் வந்து சேமிக்கும் பொழுது என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்க்குற வியூவர்ஸ்க்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதியோ அல்லது 31ஆம் தேதி வரைக்கும் அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500க்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் சேமிப்பு, ஏன்னா இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் பவுடர் வந்து வாங்கினது. அந்த பாக்ஸை வந்து நானே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம இனிமேல் வந்து கேலண்டர் சேமிப்புக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு உண்டியல் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம தூக்கி போடுறதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம வந்து ரூ. 1 போடுறோம். அதே மாதிரி 2ஆம் தேதி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 2, இது ரூ. 2 போட்டுடலாம். அடுத்தது 3ஆம் தேதி வரும்பொழுது நம்ம வந்து ரூ. 3 போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காலண்டர் சேமிப்பில் நம்ம சேமிக்கலாம். ஒவ்வொரு சேமிப்பும் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சில நாள் வந்து உங்களால் போட முடியல. இப்போ வந்து 1ஆம் தேதி போட்டுட்டோம், 2ஆம் தேதியும் போட்டுடுறோம். இப்போ வந்து இது வரைக்கும் போடுறோம். இந்த 4ஆம் தேதி நம்ம போடலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அன்றைக்கி போட முடியலன்னா அதை இன்ட்டு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ 6ஆம் தேதி நம்ம போடுறோம்னா இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து ரூ. 5 + ரூ. 6 சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூ. 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் வந்து இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு 500 வந்து சேமிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு ஐடியாவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக யாரெல்லாம் பார்த்துட்டு இதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தகவலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் வந்து மோட்டிவேட் ஆகி அவங்களும் சேமிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சேமிப்புக்கு போயிடலாம். 2வது சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு நான் எப்படி வந்து வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வார சேமிப்பு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் எப்படி நான் சேமிக்கலான்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை அப்படின்னா ரூ. 10, செவ்வாய்க்கிழமைனா ரூ. 20, புதன்கிழமைனா ரூ. 30, வியாழக்கிழமைனா ரூ. 40, வெள்ளிக்கிழமைனா ரூ. 50, சனிக்கிழமைனா ரூ. 60. பட்டு இதை வந்து பண்ண முடியுமா அப்படின்னா 50% வந்து பண்ணலாம், 50% வந்து பண்ண முடியாது. ஏன்னா தினமும் வருமானம் வர்றவங்க கையில் ஓரளவுக்கு பணம் இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 10, 20, 30, 40, 50 இப்படி வந்து போடலாம். பட் வந்து வார வருமானம் வாங்குறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாத வருமானம் வர்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் பண்ண முடியுதா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு செலவுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ஒரு சேலஞ்சாக பண்ணும்பொழுது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நெய் பாட்டில் தான். இந்த பாட்டிலை வந்து நான் வந்து வார சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து அமௌண்ட் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 10 இருக்குது, ஒரு ரூ. 50 இருக்குது. இப்போ நம்ம ரூ. 10 ரூபாயும் ரூ. 50 போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரூ. 10
இந்த ரூ. 50 நம்ம டிக் பண்ணிக்கலாம். அப்ப அந்த வாரத்தில நம்ம எல்லாரும் எது போட முடியலையோ, அந்த அமௌண்ட்ட அடுத்த நாள் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே யாரெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? யார் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப முதல்ல சொன்ன மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னது காலண்டர் சேமிப்பு. இதுவும் யார் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது வந்து வார சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 3வது ஒரு சேமிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட் கிடையாது. அதாவது ரூ. 10 ரூ. 5 ரூ. 100 அப்படிலாம் எனக்கு வந்து டார்கெட் இல்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவிலும் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து இங்க பண்ணலான்னு இருக்கேன். செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன செலவுகள்லாம் பண்றோமோ, அந்த செலவுல நம்மளுக்கு எவ்வளோ மீதம் கிடைக்குதோ அத வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? சில்லறை சேமிப்பு. இதுதான் மாத அ ம மணி சேவிங் சேலஞ்சுக்கான பாக்ஸு. இதில வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு எப்பலாம் கடைக்கு போயிட்டு வரும்போதோ, இல்ல ஏதோ ஒரு செலவு நான் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ரூ. 100 கடைக்கு எடுத்துட்டு போறேன். அதில வந்து எனக்கு ரூ. 75 தான் செலவாகுது. மீதி ரூ. 25 இருக்குன்னா, அத வந்து இதில போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சேமிப்பா வந்து பண்ணலான்னு இருக்கேன். இது என்னென்ன செலவுகள்ல இருந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம காய்கறி வாங்க போறோம், அப்புறம் கறி வாங்க போறோம், மளிகை ஜாமான் வாங்க போறோம், ஸ்நாக்ஸ் வாங்குறோம், ஷாப்பிங் போறோம், பழம் வாங்க போறோம், கடைக்கு போறோம். எந்த ஒரு பொருள வாங்குறதுக்கு நம்ம போறோம் அப்படின்னாலும், அதிலேருந்து ஒரு ரூ. 2 ரூ. 2 ரூ. 5 ரூ. 10 கண்டிப்பா சேமிச்சு இதில வந்து சேமிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது 3வது விதமான சேமிப்பு. அடுத்தது வந்து 4த்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மாத சேமிப்பு. மாத சேமிப்புனா ஒரு மாசத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ, அத்தனை பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்கம்ல இருந்து செலவுகள்ல இருந்து இங்க வந்து நம்ம சில்லறைய மட்டும் தான் நம்ம சேமிக்க போறோம். அது இல்லாம இது வந்து டார்கெட். அதாவது கணவனுக்கு ஒரு ரூ. 500, மனைவிக்கு ஒரு ரூ. 500, மகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரூ. 250, மகனுக்கு வந்து ரூ. 250. இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா இத சேமிக்கிறதுக்கான முயற்சிகள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவ தான் நான் வந்து முயற்சி பண்றேன். ட்ரை பண்றேன். பட் வந்து சேமிச்சனா இல்லையா அப்படிங்கிறத மாத கடைசியில கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இத சேமிக்கிறதுக்கு நான் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பர்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து நகை கடையில குடுப்பாங்க இல்லைங்களா? அத வந்து நான் வந்து எடுத்து இனிஷியல் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கு பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கும், என் பொண்ணுக்கும் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இனிஷியல் பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்என்ன்னு போட்டிருக்கேன். இது வந்து நிதர்ஷனா என்னோட பொண்ணோட பேரு. இது வந்து என்னோட பையனோடது. இது வந்து இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஎம்எஸ் அப்படிங்கிறது என்னோட ஹஸ்பண்டோட பேரு. இது வந்து எஸ்ஏங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னோட பேரு. இதுல நான் எப்படி சேமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ எப்பலாம் எனக்கு வந்து போடணும்னு தோணுதோ, அப்பலாம் போட்டு வச்சிருப்பேன். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்புறம் வந்து ₹10 இது மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது வந்து லாஸ்ட் மந்த்ல நான் வந்து போட்டு வச்சது. இது எதுக்காக நான் போட்டு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். இது வந்து எதுக்காக நான் போட்டு வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேஷனரி அல்லது ஏதாவது பிரிண்ட் அவுட்டு அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கான தேவைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த தேவைகளுக்கான பணம் வந்து இதிலேருந்து எடுத்து குடுக்குற மாரி நான் வந்து இத வந்து பிளான் பண்ணி ரொம்ப வருஷமா வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தான் நான் வந்து புதுசா என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கும் நம்மளுடைய தேவைகளும் இருக்கு இல்லைங்களா? அந்த தேவைகளுக்கு ஒரு ரூ. 500 கண்டிப்பா மாசம் மாசம் சேமிச்சிரணும். இப்போ ஏதோ ஒரு ஃபேன்சி ஐட்டம் நம்ம பட்ஜெட்ல ஒதுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட்ல ஒதுக்காத சில செலவுகள் வந்து நம்மளுக்கு பெர்சனலா இருக்கும் இல்லைங்களா? அந்த செலவுகளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு, இதில அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையா இருக்கும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் இந்த மாசம், அதாவது ஆகஸ்ட் மாதக்கான மணி சேவிங் சேலஞ்ச நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதில எல்லாமே என்னால பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா ஒரு 2 அல்லது 3 மணி சேவிங் சேலஞ்சாவது பண்ணிட்டு, இந்த மாசத்தோட எண்டுல உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இதில என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இத பார்த்துட்டு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, எத வந்து பண்ண போறீங்க? இதுல எந்த சேவிங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன சேமிப்புகள், மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.